உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அனனியா சப்பீரால் அவங்களுடைய சம்பவம் நீங்க படிச்சிருப்பீங்க. அவன் சொல்றாங்க, ஏப்பா நீ பணத்தை நீ நிலத்தை விற்கும் போது அது உன்னோடது தானே, ஆனா நீ வந்து பொய் சொல்ற. யாருக்கு விரோதமா பொய் சொல்ற? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொல்ற. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீ பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நல்லா கவனிங்க. அப்ப பொய் எங்க இருந்து வருது? நான் பொய் சொல்றேன் அப்படின்னா எங்க இருந்து வருது? சாத்தான் இருந்து வருது, பிசாசுகிட்ட இருந்து வருது. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா. பிதான அப்பா. பொய்க்கெல்லாம் அப்பா யாரு? நன்மைக்கெல்லாம் அப்பா யாரு? நம்ம பிதா. ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பொய் நம்ம வாயில வருது அப்படின்னா, பொய் நம்ம குடும்பத்துக்குள்ள வருது அப்படின்னா, அது ஆசீர்வாதத்தை தடைப்படுகிறது மாத்திரமல்ல, தகப்பனையே மாத்திருச்சு. புரியுதா உங்களுக்கு? நான் ஞானஸ்நானம் எடுத்து ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட என்ன, அவருக்கு பிள்ளையா இருந்த என்ன, இப்ப நான் சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் பொழுது உறவையே மாத்திருச்சு. போ, நான் வேற ஒருத்தருக்கு பிள்ளையாயிரும், சாத்தானுக்கு பிள்ளையாயிரும். பொய் சொல்லும் பொழுது, என் வாயில பொய் வரும் பொழுது. இருக்கீங்களா? இப்ப புரியுதா? பொய் சாத்தானால வருது, சாத்தானுக்கு பிள்ளையா மாறிட்டா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? நான் எப்படி உன்னை பெருக வைக்க முடியும்? நீ எனக்கு பிள்ளையா இல்லையே. இப்போ நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப அநீதிக்கு எப்படி அவர் உதவி செய்வார்? அநீதியா நடக்கும்போது பொய்க்கு எப்படி அவர் உதவி செய்வார்? பொய்யான ஒரு இடத்துக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பார்? பிள்ளையாம் சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம், அவங்களுக்கு சாபம் வராதுன்னு சொல்றான். ஆனா ஒரு தவறான ஒரு காரியம் நடக்கும்போது சாபம் வருது. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தவறான இடத்துக்கு தேவன் துணை போக மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை இல்லாதவர்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. முடியவே முடியாது. உண்மை இல்லாதவர்கள் பரிபூரணமான நன்மையை கடவுள்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செத்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில கடவுளுக்கு நன்றி இல்லாம இருக்கும் பொழுது, என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு உண்மை இல்லாம இருக்கும் பொழுது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப உறவுல கடவுளுக்கு முன்னாடியும் குடும்பத்திலையும் தாய் தகப்பன்கிட்டையும் எந்த விதத்திலையும் நான் உண்மை இல்லாமல் இருக்கும் பொழுது, நிச்சயமா சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியவே முடியாது. ஆசீர்வதிக்க முடியவே முடியாது.